இருட்டு குறையணும். திருவண்ணாமலைக்கு முன்னெல்லாம் பௌர்ணமிக்கு கிரி சுத்துறவங்க அந்த உள்ளூர்காரங்க தான் சுத்துவாங்க. ஒவ்வொரு மாசம் பௌர்ணமியிலயும் ஆலயத்துக்கு முன்னாலே என்னுடைய பேச்சு இருக்கும். இப்ப இல்ல, ஏன்னா உள்ளுக்குள்ளே போக முடியல. பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்லுவேன், பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலையார் நிச்சயமா திருவண்ணாமலையில இருக்க மாட்டார், நிச்சயமா இருக்க மாட்டார். அவர் அதுக்கு முதல் நாளே அங்க இருந்து கிளம்பிடுவார், விசா வாங்கி வெளிநாட்டுக்கே போயிடுவார். ஏன்னா அவ்வளவு அசுத்தம். ஆண்டி பெருத்த ஊர் அண்ணாமலை. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை, சிவனேந்து உட்காந்துக்கலாம். காத்தால போனா இட்லி கொண்டு வந்து ஊற்றி விற்பா. நீங்க தர்மம் பண்ணணும்னா அந்த இட்லிக்காரங்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்தா அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வைப்பான், 10 பிச்சைக்காரன் வைப்பான், 10 இட்லி அவளுக்கு வித்த மாதிரி ஆகும், தின்ன மாதிரி. ஜோதி மண்டத்துல கூழு, ரமணாசிரமத்துல சாப்பாடு. அது பௌர்ணமி அன்னைக்கு மலையை சுத்தி பாத்தீங்கன்னா பிரியாணி என்ன, சாப்பாடு என்ன, சக்கரை பொங்கல் என்ன, அதை வேணுங்கிறவன் சாப்பிட மாட்டான், எல்லாம் வாங்கி கீழே போட்டு மிதிப்பான். அவ்வளவு அசுத்தம். அந்த முனிசிபாலிட்டிக்காரனுக்கு பௌர்ணமி ஏன்